அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம கொஸ்டின் நம்பர் 111 இருந்து 120 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட். கீழே கூடிய ஒரு 4 ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்டில் எதில் வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். முதல்ல நமக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அதாவது இண்டிஜினியஸாக நம்மளுடைய நாட்டிலேயே இந்த டிஃபென்ஸுக்கான, அதாவது இராணுவ தேவையான பொருட்களை, அதை ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு காரிடார். ஸோ அதுக்கு தேவையான மூலப்பொருள் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இப்படி நிறைய ஒரு லைன் சிஸ்டம் மாதிரி. காரிடார்னா என்ன, ஒரு வழிப்பாதை மாதிரி. இப்போ கோயம்புத்தூரில் ஒன்று இருக்கும், திருச்சியில் ஒரு இடம் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து இதுக்கு தேவையான ஒரு பொருளை ஈஸியாக கொண்டு வரதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு காரிடார். ஸோ அந்த காரிடார் மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 2 ஸ்டேட்டில் இருக்குதுங்க. ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கும், இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 தான் இருக்குது, 2 காரிடார் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ் 1 and 2 பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா என்ன, அதாவது டிஃபென்ஸ் பொருட்களை இந்தியாவிலே இண்டிஜினியஸாக தயாரிக்கக்கூடிய ஒரு காரிடார் அது. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் கார்பரேட்டுமே இருக்கும். கார்பரேட்டுமே அதில் பப்ளிக்கோட கவர்மெண்ட்டோட வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் அப்ஸும் என்கரேஜ் பண்ணுவாங்க. எம்எஸ்எம்இ செக்டாரையும் வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் பொருட்களை தயாரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 112, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். நேஷனல் வாட்டர் வேஸ் குறித்து கேட்டிருக்காங்க. நேஷனல் வாட்டர் வேஸும், ஸோ அந்த வாட்டர் வேஸில் இருக்கக்கூடிய ரிவர் குறித்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வாட்டர் வேஸ் ஆக்ட் படி பார்க்கும்போது ஒரு 111 வாட்டர் வேஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ 1 by 1 பார்த்துருமா. நேஷனல் வாட்டர் வேஸ் 1 அலகாபாத்லேருந்து ஹல்தியா வரைக்கும் இருக்குது. இது கங்கை ரிவரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அலகாபாத் அப்படின்னு உத்தரப்பிரதேசில் இருக்கும், ஹல்தியான்றது வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். ஸோ கங்கை தான், அப்போ இது ரைட்டு. நேஷனல் வாட்டர்வே 2 சதியா அண்டு தூப்ரி அப்படின்றது இங்கே அசாமில் இருக்கும். ஸோ அசாமில் இருக்கிறதுனால பிரம்மபுத்திரா ரிவர், இதுவும் கரெக்டு. நேஷனல் வாட்டர்வே 3 கோட்டபுரம் அண்டு கொல்லம் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல இருக்கும். இது வந்து பெரியார் ரிவரில் வராது. இந்த வெம்பாடு லேக் கேனால்னு சொல்லிட்டு ஒரு 2 கேனால்லாம் இருக்கும். ஸோ இந்த லேக்கு மூலிமா போகக்கூடிய ஒரு வாட்டர் வேன்றதுனால இது பெரியார் ரிவர் வராது. ஸோ பெரியார் ரிவர் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது நேஷனல் வாட்டர்வே வந்து பெரியார் ரிவர் கிடையாது, தவறு. நேஷனல் வாட்டர்வே 4 அப்படிங்கிறது காக்கிநாடா டு புதுச்சேரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஸோ இங்கேயுமே வந்து புதுச்சேரியெலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த புதுச்சேரின்னு தவறாக போட்டுறாதீங்க. ஸோ அந்த புதுச்சேரின்றது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஸோ நேஷனல் வாட்டர்வே அப்படிங்கிறது கோதாவரின்னு கிருஷ்ணா ரிவரில் இருக்குது. ஸோ இதுன்றதுனால இதுவுமே வந்து சரிதான். ஸோ இதில் சரின்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 3 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நேஷனல் வாட்டர் வேஸும் நம்ம கட்டாயம் படிச்சாகணும். எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது அதை மார்க் பண்ணி தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. அடுத்தது, கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ப்ராஜெக்ட் இன் இந்தியா கனெக்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேஜர் சிட்டின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஏன்னா ஜியோகிராஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கொஷின்லாம் படிக்காமல் நம்ம ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கும்போது கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா வந்து இந்த 4 ஸ்டேட்டை வந்து சொல்லலாம். டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்டை, ஒரு மேஜரான ஸ்டேட்டை இணைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ என்னென்ன ஹைவே இருக்குது, நேஷனல் ஹைவே வந்து கனெக்ட் ஆகுனா 2, 4, 5, 6, 8 இந்த 8 நேஷனல் ஹைவேஸும் இதில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 114, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெகார்ட் ரயில்வேஸ் குறித்து சில ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதில் இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, நேரோ காஜ் ரயில்வேஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் ஹில்லி ஏரியாஸ். நேரோ காஜ்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியும். நேரோ காஜ்னா ஒன்றும் கிடையாதுங்க. நேரோ காஜ்னா தெரியும், ரொம்ப குறுகலான அப்படின்னு பார்க்கும்போது. குறுகலானா என்ன, உதாரணத்துக்கு ஒரு தண்டவாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்டவாளத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு லென்த் இருக்கும். ஆனால் ஒரு ஹில்லி ஏரியாஸில் அந்த தண்டவாளத்தை இரும்ப நம்ம நேராக வந்து பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நேரோ காஜஸ் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப குறுகலாக இருக்கக்கூடிய தண்டவாளங்களை பயன்படுத்துவாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம ஹில்லி ரீஜன்ஸில், மலைப்பகுதிகளில் தண்டவாளத்தை நம்ம பயன்படுத்த முடியுன்றாங்க. ஸோ இது கரெக்டு தான், ஃப்ரீக்வெண்ட்லாம் யூஸ் பண்ணுன்றாங்க. இப்போ ஊட்டிக்கு, நீலகிரிக்கு போகிறோம், டார்ஜிலிங் மாதிரியான ஹில்லி ஏரியாஸில் இதை பயன்படுத்துகிறாங்க. நேரோ காஜ் ரயில்வேஸ் ரெக்வயர்ஸ் லெஸ் டர்னிங் ரேடியஸ் அண்ட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் ஓவர் டிஃபிகல்ட் டெரெயின் அட் லோவர் காஸ்ட். கரெக்டு தரேன். ஸோ மேலே விஷயத்தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நேரோ காஜ் ஆனது ரொம்ப டர்னிங் பாயிண்ட்டு, ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்துவாங்க, லோ காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுவும் சரிதான், ரெண்டுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 115 வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் மெரிடைம் ட்ரேட்னா என்ன, கடல் வாணிபத்தை குறித்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நியர்லி 95% ஆஃப் இந்தியன் ஃபாரின் ட்ரேட் பை வால்யூம் அண்ட் 70% பை வேல்யூ இஸ் கனெக்டட் வயா சீ ரூட். கடல் பாதையின் மூலமாக தான் நம்ம 95% ஆஃப் ட்ரேட் வால்யூம்னா என்ன அளவு, அந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். வேல்யூவில் பார்க்கும்போது வால்யூம் வேறு வேல்யூ வேறு. இப்போ ஒரு கிலோ தக்காளி இவ்வளோ இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து அவ்வளோ வால்யூம் நம்ம போகிறோம். அப்போ கம்பேரிட்டிவ்லி வேல்யூம்னா என்ன, மணியை குறிக்குது. ஸோ 70% பணம் வந்து சீ ரூட் மூலமாக தான் நமக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். The Strait of Hormuz is a crucial choke point through which over 90% of India's total daily crude oil imports are transported. அதாவது இந்தியாவுடைய 90% ஆஃப் இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இது பார்க்கும்போது நான் படித்த புத்தகத்தில் இது தவறுன்னு தான் போட்டிருந்தது. மேபி இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பிஃபோராக இருக்கிறதுனால நமக்கு ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து ஈரான்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போது அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். நம்ம பெரும்பாலும் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் வந்து ரிலை பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இப்போ இது சரியாக இருக்கலாம். இப்போ வெனிசுலாலேருந்தும் வாங்குறதா சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். பட் நான் பார்த்தது வரைக்கும் இது தவறுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ 30% வரைக்கும் தான் இது வாங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேஸில் நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன் 1 only is the right answer. Question number 116 with reference to open cast and underground coal mining in India. ஸோ கோல் மைனிங்கில் 2 விதம் இருக்குதுங்க. ஓப்பன் காஸ்ட் அண்டு அண்டர் கிரவுண்ட். ஓப்பன் காஸ்ட்னா என்ன, இப்போது ஒரு நிலக்கரி நம்ம தோண்டி எடுக்கிறோம். 2 விதம். ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை நம்ம தோண்டி ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துகிறோம். ஸோ இந்த பள்ளத்தை ஏற்படுத்தி இந்த பள்ளத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம். அதாவது பள்ளத்திலிருந்து அவங்க நிலக்கரியை தோண்டும் பொழுது நிமிந்து பார்த்தா ஆகாயம் தெரியும். அதுதான் ஓப்பன் காஸ்ட். இன்கேஸ் ஒரு நிலம் இருக்குது, அப்போது ஒரு குறுகலாக ஒரு ஹோல் மாதிரி ஆரம்பித்து ஸோ இப்படி உள்ளே போயிட்டு இப்படிலாம் ஆரம்பித்து அது சப்போர்ட் சிஸ்டம்லாம் கொடுத்து இங்கே நாம் தோண்டி எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுங்களேன். இங்கே தோண்டுங்கிற ஒருத்தருக்கு நிமிந்து பார்த்தா ஆகாயம் தெரியாது இல்லையா. ஸோ அண்டர் கிரவுண்டில் போயிட்டு நம்ம தோண்டி எடுத்தா, இப்போ கேஜிஎஃப் படம் பார்த்தீங்க, கேஜிஎஃப்பில் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அவங்க அந்த தங்கத்தை எடுப்பாங்க. ஸோ அதுபோல் கோல் எடுப்பாங்க. ஆனால் ஓப்பன் காஸ்ட் அப்படிங்கிறது குவாரி மாதிரி தோண்டி, குவாரியில் எப்படி நம்ம கல் எடுக்கிறாங்களோ அது போல் எடுத்தோம் அப்படின்னா அது ஓப்பன் காஸ்ட்ன்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஓப்பன் காஸ்ட் மைனிங் இஸ் ஜென்ரலி மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் தன் அண்டர் கிரவுண்ட் மைனிங். கரெக்ட் தான். ஓப்பன் காஸ்ட் ஆனது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். காரணம் என்ன, ஸோ ஈஸியாக வந்து இப்போ உள்ளே போகிறோன்னு வச்சுங்களேன், இதுக்கு சப்போர்ட் சிஸ்டம்லாம் கொடுக்கணும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், காஸ்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ ஆனால் ஓப்பன் கிரவுண்டாக இருக்கும்போது ஈஸின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்டர் கிரவுண்ட் மைனிங் இஸ் கன்சிடர்டு சேஃபர் ஃபார் ஒர்க்கர்ஸ் கம்பேர்ட் டு ஓப்பன் காஸ்ட் மைனிங். தவறு. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் மைனிங் தான் வந்து ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப சேஃப்ன்றாங்க. எப்படி உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நேச்சுரல் கேஸ் வருது, இல்லை இந்த ஹோலானது கொலாப்ஸ் ஆகி விழுது, இறந்துருவாங்க இல்லையா. ஆனால் ஓப்பன் காஸ்ட்ன்றது அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அண்டர் கிரவுண்ட் மைனிங் இஸ் மோர் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கம்பேர்ட் டு ஓப்பன் காஸ்ட் மைனிங்ன்றாங்க. அண்டர் கிரவுண்ட் மைனிங் இது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. காரணம் என்ன, இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் இங்கே அது ட்ராப் ஆகியிருக்கும், ஒரு நேச்சுரல் க்ரோஸ் இருக்கும், பொல்யூஷன் வந்து வெளியே வரும். ஆனால் இதில் வந்து வெளியே வரும், ஆனால் இது இங்கே ட்ராப் ஆகியிருக்கும். கரெக்ட் தானே? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ இது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 and 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 117 வித் ரெஃபரன்ஸ் டு ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி எதெல்லாம் சரி. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இன் தி வேர்ல்டு ஆஃப்டர் சைனான்றாங்க. சைனாக்கு அப்புறம் நாம தான் ஃபர்டிலைசரில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்றாங்க. இது சரி. மோஸ்ட் ஆஃப் த ஃபர்டிலைசர் பிளான்ஸ் இன் இந்தியா ஆர் லொகேட்டட் க்ளோஸ் டு அ பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்ன்றாங்க. பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்க்கு பக்கத்தில் தான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிதான். இந்தியா இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் எக்ஸப்ட் ஃபார் பொட்டாசியம் பேஸ்டு ஃபர்டிலைசர்ன்றாங்க. இந்தியாவில் செல்ஃப் சஃபிஷியன்ட்ன்றது கிடையாது. நாம் வந்து இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இது செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது தவறு. அப்போது எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 and 2 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 118 மினரல் அண்டு லார்ஜஸ்ட் ரிசர்வ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. கோல் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது யூஎஸ்ஏ தான். க்ரூட் ஆயிலில் வெனிசுலா அஃப்கோர்ஸ், அதனால தான் வந்து யூஎஸ்ஏ வந்து இதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. காப்பரில் சில்லி. ஸோ மூணுமே வந்து சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஒரு 2 days பிஃபோர் ஒரு கிளாஸ் ஒன்று நடத்திருப்பேன். அப்போ வந்து அந்த லித்தியமுடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது அர்ஜென்டினான்னு சொல்லியிருப்பேன். அப்போ நம்மளுடைய நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து அது வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க.
ஸோ அதே போல் யுரேனியம் ரிசர்வ் அப்படிங்கிறது அந்த கிளாஸில் வந்து உஸ்பெகிஸ்தான் சொல்லிட்டு இருப்பேன், அது கசகஸ்தான். அதை வந்து நான் கமெண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன், கசகஸ்தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க பேர் மறந்து போச்சு. ஸோ அவங்க மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேடம் ரொம்ப நன்றி மேடம். நான் படித்த புத்தகத்தில் வந்து அது அர்ஜென்டினான்னு போட்டிருந்தது. மேபி அது ஓல்டு புக்காக இருக்கலாம், ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்க்குற புத்தகம் அப்படிங்கிறதுனால அப்டேட் ஆகிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு நான் என்னுடைய தவறை திருத்திக்கிறேன். நானுமே என்னுடைய புத்தகத்தில் அது மாற்றி எழுதிட்டேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் ஃபேக்ட் பேஸ்டாக உங்களுக்கு ஏதாவது தகவல் உங்களுக்கு சரியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து கூகுள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்முடைய வீடியோவை பார்க்குறவங்கள ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா, ஃபேக்சுவலாக எதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எனக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் தவறான தகவலை சொல்லியிருந்தேன், அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு அது வாய்ப்பாக இருந்தது. மேடம் நன்றி, ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் வந்து நம்மளுடைய இன்னொரு வீடியோ பார்க்குற ஒரு ஹஸ்பண்ட் வந்து ராமு, ரொம்ப நன்றி பிரதர், உங்களால் நான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் நோட்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ 118 இந்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் 119 வித் ரெஃபரன்ஸ் டு ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரீஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. முதல்ல நமக்கு இந்த ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரி குறித்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இதில் தான் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரின்னா என்ன? வாய் வந்து மொபைலாகுதா? சரி, இந்த ஃபுட்லூஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது, எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்குமே அது தேவை கிடையாது. எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுனா அதுக்கு பேர் தான் வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு பாய்லர் தேவை, தினமும் வந்து பால் தேவை, சர்க்கரை தேவை, கரெக்டாக? ஆனால் ஒரு டெய்லி ரெக்குவயர்மெண்ட் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கிறோம். ஒரு கால் சென்டர் நடத்துகிறான்னு வச்சுக்கேன், அதுக்கு வந்து டெய்லி ரெக்குவயர்மெண்ட் எதாவது தேவையா? ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபோன் இருந்தால் போதும், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், ஒரு கால் சென்டர் நடத்த முடியும். தினமும் வந்து கண்டினியூஸாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஸோ எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம், அதனால் எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது. அதுதான் வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். தீஸ் ஆர் ஜென்ரலி நாட் டிபெண்ட் ஆன் எனி ஸ்பெசிஃபிக் ரா மெட்டீரியல். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரா மெட்டீரியல் இது தேவைப்படாது. கரெக்டு தானே? இப்போ காசு ஏதாவது ரா மெட்டீரியல் தேவையா? கிடையாது. அப்போ இது சரிதான். தே ஆர் ஜென்ரலி நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். கரெக்ட். ஏன்னா அது எந்த ஒரு ப்ரொடக்ஷனையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அது நான் பொல்யூட்டிங் தான். கரெக்டு தான். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட், சுகர், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்டு வெஜிடபிள் ஆயில்ஸ் ஆர் ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. தப்பு. ஏன்னா ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து இருக்கக்கூடாது. காரணம் என்ன? அதை ரிலே ஆகி இருக்கக்கூடாது. சுகர், காட்டன்லாம் அப்படி அதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் கணக்கில் தானே வரும். ஸோ அப்போ இது தவறு தான். அப்போ இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. 1 and 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் 120. இன் இந்தியா திஸ் மினரல் இஸ், ஒரு மினரலை குறித்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த மினரலை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது ஒடிசா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒடிசா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இதில் வந்து பாக்சைட் தான். பாக்சைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம் ஒரு 10 கொஷின்ஸை வந்து பார்த்தோம். இந்த 10 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த 10 கொஷின்ஸில் ஏதாவது தவறாக இருக்குது, ஃபேக்சுவலாக தவறாக இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து அதை டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு சரியான தகவல் போய் சேரும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.